இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,24,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை அதிரடியாக ஒரே நாளில் கிராமுக்கு 13 ரூபாய் ஏற்றம். ஒரு கிராம் 400 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கிய ஆலோசனை. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்றம் கூடியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் முழக்கம். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை அவசியமில்லை என திருத்தம் கொண்டுவர கோரி முழக்கமிட்ட திமுக எம்பிக்கள். தாராசுரத்தில் முஸ்லிம் லீக்கின் மகல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். சென்னை விமான நிலையத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். உணவுப் பொருட்களுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வந்த 2 கைது. நிலக்கடலை விலை உயர்வால் கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலை 40% உயர்வு. விலை உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. கடலை மிட்டாய்க்கு ஒரு 40% விலை ஏற்றம் பண்ணியிருக்கோம். இந்த விலையேற்றம் மக்களுக்கு பெரிய பாதிப்பு தான். இருந்தாலும் பருப்பு எங்கேயுமே இல்லை, பருப்போட விலையும் அதிகம். அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த விலையேற்றத்தை இன்னிலிருந்து அறிவிச்சிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்த 1728 நாட்களில் 4000 கோயில் குடமுழுக்குகள். இப்படி ஒரு சாதனை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ரயில்ஸ் மோகத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் அட்டகாசம். ரயிலின் படிக்கட்டில் தொங்கியபடி உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணம் செய்தவரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஆரணி அருகே ஜெர்மனி பெண்ணை கரம் பிடித்தார் ஐடி நிறுவன உரிமையாளர். தமிழ் முறைப்படி உறவினர்கள் புடைசூழ திருமணம். நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாண்டில் சந்திச்சோம். அப்போலேருந்து நண்பர்களாக இருந்தோம். 2 வருஷம் முன்னாடி வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சந்திச்சப்பறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இந்த ஒரு படி இன்னைக்கு திருமணம் நடந்துச்சு. இந்த முருகர் கோயில், இங்கே தம்தக்குடி முருகர் கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு, சிறப்பாக நடந்துச்சு. திருவண்ணாமலை மலை மீது அனுமதியின்றி ஏறிய சின்னத்திரை நடிகை அர்ச்சனாவிடம் வனத்துறை விசாரணை. வனச்சரக அலுவலகத்தில் அழைத்து வந்து விசாரணை நடத்துகின்றனர். தமிழ்நாடு அரசின் மடிக்கணினி வழங்கக் கோரி கோவை சட்டக்கல்லூரி LLB மாணவர்கள் மனு. கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. 5 ஆண்டு சட்டப்படிப்பில் இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு சட்டப்படிப்பில் இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படவில்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் ஏற்கனவே இளநிலை பட்டம் முடித்த மாணவர்கள் என்பதை ஒரு காரணமாக சொல்கிறார்கள். கோவில் நிலப்பகுதிகளில் குவாரி செயல்பாட்டிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கனிம வளத்துறை இயக்குநர் மற்றும் கரூர் ஆட்சியருக்கு நோட்டீஸ். குளித்தலை கிளைப்பாசன வாய்க்காலில் பால் போன்று வெளியேறிய திரவத்தால் பரபரப்பு. அதிகாரிகள் ஆய்வு நடத்த கிராம மக்கள் கோரிக்கை. ஜனசேனா கட்சி MLA ஸ்ரீதர் மீது பெண் பாலியல் புகார். பாலியல் பலாத்காரம் செய்து 5 முறை கருக்கலைப்பு செய்ததாக பரபரப்பு வீடியோ வெளியீடு.
நடிகை ரோஜா தலைமையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் நகரில் மறியல் போராட்டம். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான எம்எல்ஏவை கைது செய்ய வலியுறுத்தல். சென்னை அடையாறில் பீகார் இளைஞர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் வீசிய வழக்கு. இளைஞரின் மனைவி குழந்தையை கொன்று வீசிவிட்டதாக பிடிபட்டவர்கள் அதிர்ச்சி தகவல். சென்னை அடையாறில் 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் கைது. கைது செய்யப்பட்ட அனைவரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் என்று போலீஸ் தகவல். சிவகாசியில் காதலை கண்டித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தற்கொலைக்கு தூண்டியதாக தனியார் கல்லூரி முதல்வர் கைது. மேட்டூரில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் போராட்டம். விஏஓ அலுவலகத்தில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தல். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஊழியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். கரூர் தான் தோன்றுமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயில் குடமுழுக்கு கோலாகலம். உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் பாசுரங்களும் முழங்க நடைபெற்ற விழா. ஆயிரம்பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை உம்பல்லாண்டு வடிவாய் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு அரசு மருத்துவர்களுக்கான ஊதியம் நிர்ணயம் செய்வதற்கு போடப்பட்ட 354வது அரசாணையை நடைமுறைப்படுத்த கோரிக்கை. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டம். நீண்ட நாள் கோரிக்கையான ஜிஓ 354 தொண்டர்கள் விரும்பும் கட்சியோடு கூட்டணி என பிரேமலதா திட்டவட்டம். பிப்ரவரி முதல் வாரத்தில் அறிவிப்பதாக உறுதி. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும். மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. தேர்தலில் திமுக தலைமையிலான அணி மிக பெரும்பான்மையான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் நான் தொடக்கத்திலிருந்து கூறி வருவதைப் போல தனிப்பெரும்பான்மை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை 26க்கு பின்னரும் தொடரும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாளோடு நிறைவு. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் இதுவரை 16 லட்சம் பேர் மட்டுமே விண்ணப்பம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அறிவித்த முதலமைச்சருக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி பாராட்டு விழா. 2 லட்சம் அரசு ஊழியர்கள் பங்கேற்க உள்ளதாக டாக்டர் ஜியோ அறிவிப்பு.